யாரா சிவா? நான் தான்டா சிவா. நான் தான் சிவா. மாயாண்டி அண்ணன் யாருன்னு தெரியுமாடா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் பொண்ணையை லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். ஹலோ, நான் இது வரைக்கும் பிரியாவை லவ் பண்ணல. ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் அவளை லவ் பண்ணுறேன். போய் உங்கள் அண்ணன் மாயங்கிட்ட சொல்லு. பொறுக்கிங்களுக்கெல்லாம் காலேஜில் என்னடா வேலை? இனிமேல் இந்த பக்கம் வந்த பார்த்தல போட. என்னடா முறைக்கிற? சொட்ட இங்கிருந்து போடா. சின்ன பையன் அவன் சொல்றான்னு வரீங்க நீங்க வாட்டுக்கு. அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ராவா? என்னாச்சு? உன்னை அடிச்சிட்டாங்களா? இல்லை. போய் சொல்லாத. பிரியா, நேற்று உங்கள் வீட்டில் என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலையே. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னியா? ஏமா, அப்பாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேத்து ராத்திரி கோவத்துல சிவாவை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதுக்காக உடனே அடியாட்கள் அனுப்பி காலேஜ் சிவா அடிக்க சொல்றதா? ஏமா என்ன இதெல்லாம்? எல்லாத்துக்கும் அடிதடி தானா? மனசுக்குள்ள இல்லாம எதுவுமே வெளியில வராதுடி. அப்படிலாம் நிஜமா ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா பிரச்சனையே இல்லம்மா. அப்படி ஏதாவது இருந்தா உங்க 2 பேருக்கு தான் ஆபத்து. உங்க அப்பாவை பத்தியும் உங்க அத்தைய பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர தினமும் ஒரு கெஸ்டோட வீட்டுக்கு வருவார். இப்படி தான் டெய்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியாமல் உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டேன். சாரி. ஏண்டா மாப்பிள்ள, என்னடா? நாளை காலையில காலேஜுக்கு வர போறா. இங்க பாக்கலாமாடா? ஓவரா குளிருதாடா. எனக்கு குளிர்லையே. உனக்கு எங்கடா குளிர போகுது? நீ குளிர் விட்டு போய் தெரியறியே. அம்மாதாப்பா பேர இழுத்து தெருவில் விட்டு போயிடா. வாப்பா. சரி வா 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 வா. ஆண்டாளே, அட பாவி, பிரியாவை கூப்பிட சொன்னா ஆண்டாள் உங்க அத்தைய கூப்பிட்டியாடா? நான் எங்கடா கூப்பிட்டேன்? நான் வாயத்தாண்டா திறந்தேன். எவ்வளோ டப்பியும் கொடுத்துட்டு போயிட்டான்டா. சத்தப்பிரியடா. சரி வா, திருப்பி ஏறி பாரு. டேய், என்னடா சாப்பிட்ட? டேய், பிரியாவை எப்படிடா கூப்பிடுறது? மியாவ் மியாவ்னு கூப்பிடுறா. மியா மியா. டேய் மாப்ள, கொஞ்சம் சத்தமா கத்துறா. மியா மியா. நீ கொஞ்சம் சவுண்டா. மியா. டேய் மச்சான், சூப்பரா கத்துறடா. அது இல்லடா மாப்பிள்ள, இங்க வேற பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குடா. குட்டியை தூக்கிட்டு போனாங்க வந்திருக்கியா? உன் குட்டியை தூக்கிட்டு போனாங்க, இங்க வரல. எங்க ஆள் குட்டியை நாங்க பார்க்க வந்திருக்கோம். டேய், என்னடா அங்க நடக்குது? களவாணி பயல, யாரா அது? ஐயோ, என்னது? ஸ்வீட்ஸ். எதுக்கு? எங்க வீட்டு பூனை நேத்து ராத்திரி 3 குட்டி போட்டுடுச்சு. திடீர்னு ஒரு காட்டு பூனை வந்து ஒரு குட்டிய தூக்க பார்த்துச்சு. நைட் எல்லாம் 2 பூனைக்கு பயங்கர ஃபைட். நல்ல வேளை அப்ப பார்த்து 2 முகமூடி திருடனுங்க வந்தானுங்க. கருப்பு காட்டு பூனை ஓடிருச்சு. எங்க அத்தை கையில மாட்டி இருந்தானுங்க. பின்னி எடுத்துப்பா. ஏய், அவனுக்கு எதுக்கடி உன் வீட்டுக்கு வந்தானுங்க? வரட்டி திருடுதான். வரட்டியா?
ஏய் இங்க பாரு, திருட வந்தான்னு சொல்லு, அதுக்கா வரட்டி திருட வந்தோம்னு சொல்லாத. அந்த அளவுக்கு கேவலமானவங்க நாங்க இல்ல. அப்போ நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானா? சொல்றா சொல்லு. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். அவன் எதுக்கு வந்தான்னு உனக்கு தெரியாதாமா? தெரியாது. ஏண்டா நீ எதுக்கு இங்க போனீன்னு உனக்காச்சும் தெரியாதா? முடியல. ஏமா நீ லவ் பண்றது அவனுக்கு தெரியாது மாதிரியே, அவன் லவ் பண்றது உனக்கு தெரியாது மாதிரியே ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா? என்னென்ன கேளப்பேன்னு நினைக்கிறீங்களா? எங்கடா அவங்க டூயட் பாட போய் ரொம்ப நேரம் ஆச்சு. கிளம்பிட்டாங்களா? மாயாண்டி, கமிஷனர் உன்னை கூப்பிடுறாரு, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. என்ன விஷயம்? சொன்னா தான் வருவீங்களோ? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சாயந்தரம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சார் இப்படி கூப்பிட்டு வர மாட்டேன் சார். பெரிய கலெக்டர் கமிஷனர் சொல்றல, ஏற வண்டியில. டேய் விடுடா, விடுடா என் தம்பிய. டேய் என்ன திமிரா என் தம்பி மேல கை வைப்ப? டேய் இசக்கி மாரி வாங்கடா. ஐயோ டேய் என்ன வண்டி எடுங்கடா, என் தம்பிய கொண்டுட்டு போறாங்கடா. உட்காரு. மாயாண்டி, உனக்கு விஸ்வநாதன் யாரும் தெரியுமாடா? தெரியாது. உன்கிட்ட எத்தனை மாடு இருக்கு? 30. விஸ்வநாதன் கிட்ட 30 கார் இருக்கு, 300 கோடி ரூபாய் பணம் இருக்கு. உன்னை இந்த மாட்டு தாவணிக்கு மட்டும்தான தெரியும். அவர் இந்த மதுரைக்கே அதிபதி. பணக்கார பையங்கிறதுனால பால் கறக்கிறத விட்டுட்டு உன் பொண்ணை வச்சு பணம் கறக்க பாக்குறியாடா? அவன் தான் என் பொண்ணு பின்னாடி அலையறான். முதல்ல அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. டேய், என்னடா ஓவரா பேசுற? உசுரோட வெளியே போக மாட்டேன். நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? காசுக்கு ஆசைப்படுறவங்க இல்ல சார் நாங்க. மாட்டை வச்சு பொழப்பு நடத்தினாலும் மரியாதையா வாழறவங்க நாங்க. அவன மாதிரி மானங்கட்ட பொழப்பு பழைக்க மாட்டோம். என்ன ஐயாவே ஏத்து பேசுற? எவ்வளவு பணம் வாங்கின? மேல கை வைக்காத, அடிக்காத, அடிக்காத. வேணாம், அடிக்காத, வேண்டாம், வேண்டாம், அடிக்காத, வேண்டாம், அடிக்காத. டேய் பொட்ட பிள்ளைக்கு படிப்பு வேணான்னு அப்பவே அக்கா சொல்லிச்சு. நான் தான் கேட்கல. கண்டபடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அலைஞ்சேன். சின்ன பொண்ணு தானே நினைச்சு செல்லமா விட்டேன். இப்போ எல்லாமே தலைக்கு மேல போயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை பேர் அடிச்சு உதைச்சிருப்பேன். ஒரு போலீஸ்காரன் மேல கை வச்சிருப்பானா? கை வச்சிருப்பானா? இந்த பார்த்தா மூத்திரம் போற இந்த ஊர்க்கார பயலுக்கு முன்னாடி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போடாண்டி. எல்லாம் உன்னால தான்.